வணக்கம். மலேசியா இந்துக்கள் அனைவருக்கும் வணக்கம். 67 வருஷம் நாடு சுதந்திரம் அடைஞ்சு 67 வருஷம். இந்த 67 வருஷமும் இந்த MIC மலேசியன் இந்தியன் கரப்ஷன் அம்னோவை நக்கியே வாழ்ந்துருச்சு. ஓகேயா? எப்படி சொல்ல போவாங்கன்னு சொன்னா, இந்தியர்களுக்கு, நம்ம மலேசியா இந்தியர்களுக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்குது. 67 வருஷமா மூட்டை கணக்கா பிரச்சனை இருக்குது. அதாவது நம்ம மாண்புமிக டத்தோ ஸ்ரீ கஞ்சா சரவணன் என்ன சொல்றாருன்னா, அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கடந்த காலத்துல இருந்து ஒட்டுமொத்த சமுதாயம் சார்ந்த கட்சியா தான் இருந்திருக்கு. அதனாலதான் நம்ம 9 நாடாளுமன்றத்தில் போலி போட்டா கூட நம்முடைய அனைத்து சக்திகளும் நாடு முழுவதும் இருக்கிற எல்லா தொகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டு அனைத்து தொகுதிகளில் இருந்த இந்தியர்களுடைய நலனும் பாதுகாக்கப்பட்டுச்சு. அதே நேரத்தில் இந்திய சமுதாயமும் அதற்கு ஓரளவுக்கு அவங்க எல்லாத்தையும் அடையாளம் கண்டுட்டாங்க. இந்திய சமுதாயம் கடந்த காலங்களில் மாய்க்கா மட்டும்தான் பதவியில் இருந்தது, மற்ற கட்சிகள்லாம் பதவியில் ஒரு நம்பிக்கையோட போய் வாக்களிச்சாங்க. ஆனா இந்த 2 ஆண்டுல முழுமையா அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. எந்தெந்த கட்சி எப்படி இருக்கு, எந்த தலைவர்கள் எப்படி பேசுறாங்க, எப்படி செய்யறாங்க. நீங்க சொன்ன போல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கேட்பாரற்ற ஒரு சமுதாயம் மாதிரி தான் இருக்குது. அந்த நிலையில மாற்றப்படும். இப்ப மாய்க்கா பொறுத்தவரை, எங்களை பொறுத்தவரை தனிப்பட்ட ரீதியா இந்த ஒரு மஜூரியால இழந்த மாதுக்கு 30,000 வெள்ளி சங்கோத்தி கொடுத்து ஒரு திருப்திகரமா இல்லை. ஏன்னா ஒரு உயிருடைய விலை 30,000 அப்படின்னு இருக்கக்கூடாது. ஆனா அதை பத்தி பேசுறதுக்கு சமுதாயத்துல எந்த தலைவர்களும் இல்லை. அப்ப நாளைக்கு இந்த நாட்டில் இருக்க ஒரு இந்தியர் விழுந்தா கூட அதான் நிலையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனா இதே கடந்த காலத்தில் நடந்துருச்சுன்னா நமக்கு பேசுறதுக்கு ஆள் இருந்துச்சு, நம்ம உணர்வுகளை மதிக்கிறதுக்கு ஆள் இருந்துச்சு. ஒரு உதாரணம், எக்ஸாம்பிள், மலிவு விளம்பரம். அதாவது இந்த MIC எதுல குளிர் காய முடியுமோ அவங்க நல்லா குளிர் காய்ச்சிக்குவாங்க. அதாவது நம்ம டத்தோ ஸ்ரீ கஞ்சா சரவணன். ஓகே, இந்தியர்களுக்கு அவ்வளவு பிரச்சனை. ஒரு உதாரணம், நம்ம தம்பி நவீன், அவரோட படுகொலை சிகிச்சை பலனளிக்காம இறந்து போயிருக்காரு. அவரும் ஒரு இந்தியர் தான், அவருக்கு குரல் கொடுக்கல. ஓகே, இந்திரா காந்தி குழந்தை கடத்தப்பட்டு போய் கணவரால 10 வருஷம் ஆச்சு. அதுக்காக நியாயம் கிடைக்கணும், நீதி கிடைக்கணும் ஒரு நாளும் குரல் கொடுத்தது கிடையாது. அதே போல மேடம் லீ எல்லாத்துக்கும் தெரியும். 2 பெண் பிள்ளைங்க, ஒரு ஆண் பிள்ளைங்க. அந்த பிரச்சனையும் குரல் கொடுத்தது கிடையாது. ஓகேவா? நம்மளுக்கு சம உரிமை வேணும் அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்தது கிடையாது. ஆனா ஐசெட் ஒன்னு வேதமூர்த்தி உருவாக்கின ஐசெட். ஓகே, நம்ம பக்கத்து நாராப்பான் ஃபர்ஸ்ட் பேட்ச் மகாதீர் பிரைம் மினிஸ்டரா இருக்கும் போது அதுல நம்ம வேதமூர்த்தி பார்லிமெண்ட்ல ஐசெட் நம்ம சைன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லக்குள்ள எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஒரு சில மலேசியால மலாய் கட்சிங்க. ஓகே, ஒரு பெரிய கூட்டம் கூடுனாங்க, எல்லாம் ஒயிட் கலர் சட்டையை போட்டுக்கிட்டு. அதுல டத்தோ ஸ்ரீ கஞ்சா சரவணனும் போனாரு, வெள்ளை கலர் சட்டையை போட்டுக்கிட்டு அவரோட டீமோட இறங்கினாரு. ஓகே, ஏன் மலேசியனுக்கு சம உரிமை கிடைக்க கூடாதுன்னு சொல்லி. ஓகே, இன்னொரு, நம்ம படிச்ச பிள்ளைங்களுக்கு, நல்லா படிச்ச பிள்ளைங்களுக்கு யூனிவர்சிட்டி கிடைக்காது. 90% விழுக்காடு அவங்களுக்கு தான் யூனிவர்சிட்டி. இதெல்லாம் குரல் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, கேட்கறதுக்கு துப்பு இல்ல. அதையும் தாண்டி அதுக்கும் மேல இப்ப இடையில எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்துக்கள் எல்லாம் கலந்த விந்துக்கு பிறந்தவன் ஒரு கூட்டம் பேசிக்கிட்டு அலைஞ்சிச்சு. ஓகே, அட்லீஸ்ட் நீ போலீஸ் ரிப்போர்ட் பண்ணனா கூட ஓகே கண்டிப்பா கண்டனை தெரிவிச்சிருக்கணும். அதுவும் செய்யல. ஏன்னா வீடு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த MIC. சோ மக்களே நல்லா விளங்கிக்கிங்க, எந்த அரசியல்வாதியும் மக்களுக்காக போராடுறவன் ஒருத்தன் இல்ல. அது பார்லிமெண்ட்ல இருக்கிற மெம்பரா இருக்கட்டும், இப்ப பக்கத்துல இருக்கிற மெம்பரா இருக்கட்டும், DAP உள்ள மெம்பரா இருக்கட்டும், அம்னோல உள்ள மெம்பரா இருக்கட்டும், MIC உள்ள மெம்பரா இருக்கட்டும், பிரிக்கத்தான் பாஸ் எவனா இருக்கட்டும், எல்லாம் உங்ககிட்ட ஓட்ட பிச்சை வாங்கி அவன் வாழ்க்கையை வாழ்றான். ஓகே, இந்த MIC தலைவர், MIC துணைத் தலைவர், ஓகே, எவனையும் நம்பாதீங்க உங்க மனசாட்சியை தவிர.
இவனுங்கெல்லாம் துரோகி, இந்துக்களுக்கு துரோகி. இந்த மாண்புமிகு தலைவர் விக்னேஸ்வரன், இரண்டாவது துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ என் கஞ்சா சரவணன், இவரு அப்புறம் இன்னொன்னு என்னோட ஒர்கானுக்காரா, என்னோட குடி உரிமையை பறிக்கணும்னு சொன்னவன், அதாவது ராஜகோபால் ராஜகோபாலோட மவன். ஓகே, இவனுங்கெல்லாம் வந்துட்டு இந்தியனை தூக்கி விடணும் இல்ல, உங்களை பயன்படுத்தி ஏறி மிதிச்சு அவனுக்கு சம்பாதிக்கிறதுக்காக. ஓகே, இப்ப கடைசியா பார்த்திருப்பீங்க, இந்தியால இருந்து ஒருத்தவங்க ஒரு பெண்மணி ஒரு சாக்கடையில விழுந்துட்டாங்க. அது பாத்தீங்க நியூஸ். இப்ப விழுந்தவங்களுக்கு ஒரு கண்ணீர் அஞ்சலி, ஒரு எஃபர்ட், அதாவது விழுந்த நாள்ல இருந்து அவங்க பாடியை ஃபவுண்ட் பண்ண முடியாத நாள் வரைக்கும் ஒரு எஃபர்ட் இவனுக்கு போடல. அடுத்தவங்க தெரிவிக்கல, ஒரு மலர் வளையம் வாங்கி வைக்கல, எதையும் பத்தி பேசல. வெறும் 30 நாள்ல கொடுத்தாங்கன்னு சொல்லி கஞ்சா சரவணன் வீடியோ செய்யறாரு. ஒரே கல்லு ரெண்டு மாங்கா. நீங்க நம்ம இந்துக்கள், மலேசியன் இந்துக்கள் நல்லா விளங்கிக்கணும். இவர் செய்யற வீடியோ உங்களை சமாதானப்படுத்த இல்ல, அங்க இந்தியா மக்களை சமாதானப்படுத்துறதுக்கு. ஏன்னா இந்த கஞ்சா சரவணர் கான்டாக்ட் வந்து இந்தியால பெரிய லெவல்ல இருக்கு. அப்படின்னுக்குள்ள என்னடா என் மக்கள் வந்து ஒரு ஆள் செத்து போயிடுச்சு, இவர் தான் கொடுத்துருக்காங்க சொல்லி அங்க பிரஷர், அந்த பிரஷரை வச்சுக்கிட்டு இவரு இந்த மாதுவுக்கு மலிவு அரசியல் விளம்பரம் செய்யறாரு. மக்களே உங்களதான் சொல்றேன், உஷாராயிக்கீங்க. இவனுங்க திருந்த மாட்டானுங்க. முடிஞ்சா நம்ம திருந்திக்குவோம், இல்ல இவனுங்க திருத்துவோம். கடைசியா சொல்லிக்கிறேன், தர்மம் ஒன்றே வெல்லும். குட் பை மலேசியா இந்துக்களே. திங்க் பிஃபோர் யூ டூ சம்திங்.